ஒரு ஜெபிக்கிற சபையை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். உண்மையாகவே நான் சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக சபைகளில் ஜெபம் கிடையாது, ஆனால் உங்கள் சபைகளில் மாற்றி மாற்றி ஜெபம் வைக்கிறார்கள். இதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள், அது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக அமையும். வாசியங்கள் பார்க்கலாம். யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை நாம் வாசிப்போமாக. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். எப்படி ஜெபம் பண்ணாராங்க? கருத்தாய் ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனிதனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு என்ன செஞ்சாரா? கருத்தாய் ஜெபம் பண்ண. வாசிங்க. அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது. பூமி தன் பலனை தந்தது. அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் தேவாவியான தாசையோடு தியானிக்க போகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், பல வகையான ஜெபங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் வேதத்திலே ஒவ்வொரு காரியங்களுக்கும் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று பல வகையான ஜெபங்களை குறித்து சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நாம் ஆவியான தாசையோடு தியானிக்க போகிறோம். முதலாவதாக கருத்தாய் ஜெபிப்பது எப்படி, இரண்டாவது ஆவியினால் ஜெபிப்பது எப்படி, மூன்றாவதாக தேவ சித்தத்தின்படி ஜெபிப்பது எப்படி, நான்காவதாக நாம் தேவனிடத்தில் விசாரித்து ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு ஆவியான தாசையோடு தியானித்து ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. எலியாவை குறித்து ஆவியானவர் எழுதுகிறார், நம்மை போல பாடுள்ள மனிதன். எப்படிப்பட்ட மனிதனாங்க? சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டருக்கு என்ன, பாஸ்டர் அம்மாவுக்கு என்ன, அவங்க முழு நேரமாக ஊழியம் செய்கிறாங்க, அதனால் ஜெபம்னு உட்காந்துருக்கலாம், நமக்கு என்ன குடும்பம் இல்லையா, நமக்கு வேலை இல்லையா, நம்ம எப்படி நினச்ச நேரம்லாம் மீட்டிங் போக முடியும், நினச்ச நேரம்லாம் எப்படி ஜெபிக்க முடியும், எனக்கு அந்த வேலை இருக்குது, எனக்கு இந்த வேலை இருக்குது, அதுக்கடுத்து எனக்கு கால் வலிக்குது, மேல் வலிக்குது, அது செய்து இது செய்து நான் எப்படி ஜெபிக்க முடியும் அப்படின்னு சிலர் கேட்பாங்க. ஆனால் இதனால தான் பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறார், எலியா என்பவன் நம்மை போல எப்படிப்பட்ட மனிதனாங்க? பாடுள்ள மனிதன். அப்ப என்ன அர்த்தம்? உங்களுக்கு வர்ற சோதனை யாருக்கு வருகிறது? எலியாவுக்கு வருகிறது. உங்களுக்கு வர்ற பலவீனம் எலியாவுக்கு வருகிறது. நம்ம எல்லாருமே நினைப்போம், எலியா மிகப்பெரிய தீர்க்கதரிசி, அதனால அவர் ஜெபித்தார், அதனால தேவனுக்காக அவர் சவால் விட்டார், கர்த்தருடைய அக்னி இறக்கினார், அவர் பெரிய தீர்க்கதரிசி, தேவனோடு நடந்தார், அதனால அவர் செய்து முடித்தார் அப்படின்னு நம்ம எளிதாக சொல்லிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், அவர் நம்மை போல எப்படிப்பட்ட மனிதன்? பாடுள்ள மனிதன். அப்படின்னா உங்களுக்கு வர்ற தலைவலி, உங்களுக்கு வர்ற கால்வலி, உங்களுக்கு வர்ற மேல்வலி, உங்களுக்கு வர வயிற்று வலி, குடும்பத்தில் சண்டைகள், போராட்டம் எல்லாமே யாருக்கு வந்துச்சு? சொல்லுங்க. நிந்தைகள், அவமானங்கள், நெருக்கங்கள். நம்ம சந்தோஷம் அறிஞ்சு ஜெபம் பண்ணுவோம். சோறு வந்துட்டா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஜெபம் பண்ண மாட்டோம். பிஸியாக இருந்தோம்னா நம்ம ஜெபமே என்ன செய்ய மாட்டோம்? பண்ண மாட்டோம். எப்படி இருந்தா? ஒரே பிஸியாக இருந்தால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஜெபமே பண்ண மாட்டோம். பார்த்துருக்கீங்களா? ஆனால் என்ன பிஸியாக இருந்தாலும், என்ன நிலைமை இருந்தாலும், எலியா உங்களை போல என்னுள்ள போல பாடுள்ள மனிதனாக இருந்ததுனால கருத்தாய் ஜெபம் பண்ணினான். எப்படி ஜெபம் பண்ணா? வானம் அடைக்கப்படணும்னு ஜெபம் பண்ணார். கருத்தாய் ஜெபம் பண்ணா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுறதுன்னு அர்த்தம், விசுவாசத்தோடு ஜெபிக்கிறதுன்னு அர்த்தம், சந்தேகப்படாமல் ஜெபிக்கிறதுன்னு அர்த்தம். சுருக்கமாக சொல்ல போனால் நம்ம தமிழ் மொழியில் ஜெபிக்கிற, அதாவது அவங்கவுங்க பாசையில் ஜெபிக்கிறதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. யார் யார் பாசையில் ஜெபம் பண்ணுறது? அவங்கவுங்க பாசையில் அவங்கவுங்க என்ன செய்யறது? ஜெபிக்கிறன்னு அர்த்தம். அதாவது நம்முடைய பிரச்சனைகளை அறிந்து கொண்டு அந்த பிரச்சனைகளுக்காக தேவனிடத்தில் ஜெபிக்கிறது என்று அர்த்தம். ஒரு நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். சங்கீதம் 65:2 சொல்லப்பட்டிருக்குது, ஜெபத்தை கேட்பவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் என்ன செய்வார்கள்? வருவார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஜெபத்தை கேட்கிற தேவன். அவர் ஜெபம் நாம் ஜெபிக்கும் பொழுதுதான் நமக்காக தேவன் செயல்படுகிறார். ஜான் வெஸ்லி என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர் சொல்லுகிறார், நாம் ஜெபிக்காமல் தேவன் தாமாக ஒன்றையும் செய்வதில்லை. நாம் ஜெபிக்காமல் தேவன் என்ன செய்வதில்லையா?
தாமாக ஒன்று செய்வதில்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த உலகம் சாத்தான் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டாயிற்று. முதல் மனிதனாகி ஆதாம் கையில தான் கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனா அவன் பாவம் செய்து சாத்தான் கையில் அது கொடுத்து விட்டான். இப்ப இந்த பூமியில கர்த்தர் ஒரு மனிதனுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால், ஒரு அற்புதம் செய்ய வேண்டுமானால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றங்களை தர வேண்டுமானால், பூமியிலிருந்து மனிதன் மனிதனுக்காக பரிந்து பேச வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. மனிதன் மனிதனுக்காக ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தர் செயல்படுகிறார். அதை நீங்க மறந்துவிடக் கூடாது. ஆனால் மனிதன் ஜெபிக்காவிட்டால் தேவன் செயல்பட முடியாது. அதனாலதான் மனிதனுடைய வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையிலேயோ அல்லது உங்களை கொண்டு மற்றவங்களுடைய வாழ்க்கையிலேயோ நாம் கிரியை செய்ய வேண்டுமானால், கொலோசியர் 4:2 சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோத்திரத்தோடு கூட ஜெபத்தில் என்ன செய்யுங்கள், விழித்திருங்கள். எதற்காக பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார்? நாம் ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் என்ன செய்கிறார், செயல்படுகிறார். ஆனா நம்ம ஜெபிக்கிற பொழுது கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சந்தேகப்படாம ஜெபிக்கிறன்னு அர்த்தம். யாக்கோபு நிருபம் 1:5 8 வரை வாசியுங்கள், பார்க்கலாம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் யாவருக்கு சம்பூர்ணமாய் யாவருக்கு எப்படி கொடுப்பாரா? சம்பூர்ணமாய் கொடுக்கிற நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு சம்பூர்ணமாக கொடுக்கிற தேவன். சம்பூர்ணம் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவை இருக்குது, ஆனா உங்க கையில் இருக்குது 1000 ரூபாய் இருக்குது அப்படின்னா நீங்க குறைவுள்ளவர்கள் என்று அர்த்தம். இப்போ உங்களுக்கு 10,000 ரூபாய் தேவை இருக்குது, ஆனா கரெக்டா 10,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா நீங்க ஏதோ சரி ரைட் அண்ணனுக்கு வண்டியை ஓட்டுறீங்கன்னு அர்த்தம். சம்பூர்ண என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுக்கு 10,000 ரூபாய் தேவை இருக்குது, ஆனா உங்க கையில 1,00,000 ரூபாய் இருக்குது. அல்லேலூயா. எவ்வளவு இருக்கணும் உங்க கையில? நம்ம ஆண்டவர் எப்படி தருகிற தேவன்? சம்பூர்ணமாய் தருகிற தேவன். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கணும், அபிஷேகத்துல எனக்கு எப்படிப்பட்ட அபிஷேகம் வேணும்? சம்பூர்ணமான அபிஷேகம் வேணும். ஓவர் ஃப்ளோ ஆகணும். என்ன ஆகணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஓவர் ஃப்ளோ, அதாவது என் தேவையும் சந்திக்கப்படணும், மற்றவங்க தேவையும் சந்திக்கப்படணும். சந்திக்கப்பட்டால் மட்டும் போதாது, மற்றவங்க தேவையை நான் சந்தித்தாலும் மீதியான துணிக்கை என் கையில் இருக்க வேண்டும். அதுதான் சம்பூர்ணமான ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒரு பையன்ட்ட 5 அப்பமும் 2 மீன் தான் இருந்துச்சு. அதை ஏசப்பா கையில கொடுத்த பொழுது கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். அவன் கையில் இருந்தது வெறும் அவனுடைய தேவை மட்டும் சந்திக்கிற நிலைமையில இருந்துச்சு. ஆனா அதை கர்த்தருடைய கையில கொடுத்த பொழுது கர்த்தர் 5000 பேரை போஷித்தது மட்டுமல்ல, மீதியான துணிக்கை எடுக்கும்படி கர்த்தர் செய்தார் அல்லவா? அதுதான் சம்பூர்ணமான ஆசீர்வாதம். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? அநேகர் தங்களுக்காகவே முதல்ல ஜெபிக்க முடியல. உங்களுடைய நிலைமை என்ன? எனக்காகவே, நம்மளுக்காகவே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்காகவே நிறைய பேர் ஜெபிக்க முடியல. அடுத்து மற்றவங்களுக்காக எங்க ஜெபிக்க? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதிலேயே பலவீனப்பட்டு விடுகிறார்கள். ஆனா நீ உனக்காகவும் ஜெபிக்கணும், மற்றவங்களுக்காகவும் ஜெபிச்சணும். மற்றவங்களுக்காக ஜெபித்தாலும் உன் கையில எக்ஸ்ட்ரா ஆயில் இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் என்ன அபிஷேகம் தெரியுமா? சம்பூர்ணமான அபிஷேகம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால். ஞானம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனை என்றால் என்ன, பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்னு சொல்றதுதான் ஞானம். விஸ்டம் என்றால் என்ன அர்த்தங்க? பிரச்சனை தெரிந்தால் மட்டும் போதாது, பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு தெரியணும். அதுக்கு பேர் தான் ஞானம். அல்லேலூயா. நீங்க நிறைய பேரை பார்த்தீங்கன்னா பிரச்சனை தெரியும், சிலருக்கு பிரச்சனைக்கு தீர்வு தெரியாது. சிலருக்கு பிரச்சனையும் தெரியாது, பிரச்சனைக்கு எங்க நிக்கிறோம்னே தெரியாம குழம்பி போய் நிற்பான். பார்த்துருக்கீங்களா? எங்க நிக்கிறோம்னு எங்க நிற்பாங்க? குழம்பி போய் நிற்பாங்க. என் வாழ்க்கையில என்ன நடக்குது, என் குடும்பத்தில் என்ன நடக்குது தெரியல பாஸ்டர் அப்படிம்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், வாசிங்க பார்க்கலாம், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ள. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இது அரை வேக்காடு, அது 3/4 வேக்காடு, இதுக்கெல்லாம் கொடுத்தா இது ஒன்றும் தேரவே அப்படின்னு சொல்லி நம்ம சிலருக்கு வச்சிருப்போம். பார்த்துருக்கீங்களா? நம்ம பிள்ளைகளே பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டில் 2 பிள்ளை இருக்குன்னா, ஒரு பிள்ளை நம்ம சொல்றதெல்லாம் கேட்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பிள்ளை ஏதாவது கேட்டால் நம்ம டக்குன்னு என்ன செய்வோம்? இன்னொரு பிள்ளை நம்ம சொல்றதே என்ன செய்ய மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குது. ஆனா அதுவும் அதனுடைய தேவையை கேட்குது. என்னத்தை கேட்குது? நம்ம என்ன செய்வோம்னு நினைக்கிறீங்க? நானே அப்படித்தான் இருக்கிறேன். ஒழுங்கா சொன்னா அதுக்கு உடனே என்ன செய்யும்? டக்குன்னு கொடுத்துருவோம். சரிதானா? ஆனா சில கேஸ்ட கொடுத்தோம்னா இது தேரவே அப்படின்னு தெரிஞ்சேன்னா கொஞ்சம் லேட் பிக்கப் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு தான் என்ன செய்யறோம்?
அவன் பலமுறை கேட்டால் தான் நம்ம கொடுக்குறோம். இதான் மனுஷன். ஆனால் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். அல்லேலூயா. உன்னுடைய உண்மையான பர்பஸ் படி நீ உண்மையா கேட்டா கர்த்தர் உனக்கு அதை தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளா இருந்தா செய்ய மாட்டோம். நம்மளா இருந்தா என்ன செய்ய மாட்டோம்? தேவையைத்தான் கேட்பாங்க, உண்மையான தேவையைத்தான் கேட்பாங்க. ஆனால் நம்மளால கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த பிள்ளை நம்ம சொல்றதை ஒழுங்கா என்ன செய்ய மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குன்னு சொல்லி. ஆனால் நம்ம ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவர். நீ கேட்கிற நோக்கத்தை அறிந்திருக்கிறவர். அவர் எப்படி கொடுப்பாராம்? யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் என்ன செய்ய கடவன்? கேட்க கடவன். வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்பொழுது அவனுக்கு நல்லா கவனிக்கணும். அப்ப ஜெபம் பண்ணா மட்டும்தான் நீங்க என்ன செய்ய முடியும்? பதில பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு நிறைய பேர் பெற்றுக்கொள்ளாத காரணம் என்ன தெரியுமா? நிறைய பேர் தேவனிடத்தில் கேட்பதே இல்லை. என்ன செய்வதில்லை? தேவ பிள்ளைய நீ கேட்கான்னா பெற்றுக்கொள்ள முடியாது. கேட்கான்னா என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு மனிதன் என்ன செய்வான் என்றால், தன் சிநேகிதனிடத்தில் போய், சிநேகிதனே, இன்றைக்கு எங்க வீட்டுக்கு 3 பேர் விருந்தாடி வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு என்ற ஒண்ணு இல்லை, 3 அப்பத்தை நீர் கடனாக தர வேண்டும் என்று சொல்லி அவன் வேண்டிக் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது அவன் கேட்கிற பொழுது அவன் சொல்வான், சிநேகிதன் சொல்வான், எப்பா என்னை தொந்தரவு பண்ணாத, நான் வீட்டில் படுத்துட்டேன், மனைவி பிள்ளைகளாம் தூங்கிட்டாங்க, உனக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லுவான். சொன்னாலும் அடுத்த வசனம் என்ன போட்டிருக்குன்னு தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. சொன்னாலும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம், பின்பு அவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது அவன் எப்படி கேட்டானா? வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. என்ன செய்யறாரு? அவனுக்கு தேவையானதை என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். அப்ப நல்லா கவனிக்கணும். அவன் எப்படி கேட்கிறான்? வருந்தி கேட்டான். எப்படி கேட்கிறாங்க? ப்ளீஸ் ஆண்டவரே, தயவு செய்து எனக்கு என்ன செய்யுங்க, தாங்க. தேவ பிள்ளையே, நீ ஆண்டவரிடத்துல கெஞ்சி கேட்கணும், ஆண்டவரிடத்துல வருந்தி கேட்கணும். அதை எதை கேட்கணும் தெரியுமா? ஞானத்தை கேட்கணும். என்னத்தை கேட்கணுங்க? ஏன் நம்ம வாழ்க்கையில உயர்வு இல்லை தெரியுமா? ஏன் நம்ம வாழ்க்கையில வெளிப்பாடு இல்லை தெரியுமா? ஞானம் என்பது வெளிப்பாட்டின் அபிஷேகம். ஞானம் என்பது என்னதுங்க? வெளிப்பாட்டின் அபிஷேகம். வெளிப்பாட்டின் அபிஷேகத்தை ஒரு தேவ பிள்ளை கம்பல்சரியா பெறணும். இன்னைக்கு நிறைய பேர் அந்நிய பாஷை பேசுறாங்க, ஆனா வெளிப்பாடு கிடையாது. வெளிப்பாடு கிடையாது அப்படின்னா நீ 10ஓட 11 வாழலாம். உன் வாழ்க்கையில பெரிய செப்பரேட்டா நீ உயர்த்தப்படணும் அப்படின்னா வெளிப்பாட்டின் ஆவியினால் நிரப்பப்படணும். யோசேப்பு உயர்த்தப்பட்டதுக்கு காரணம் வெளிப்பாட்டின் ஆவியின் அபிஷேகம். தானியேல் உயர்த்தப்பட்டதுக்கு காரணம் வெளிப்பாட்டின் அபிஷேகம். உன் வாழ்க்கையில வெளிப்பாடு வேணும். வெளிப்பாடு வந்தா பிரச்சனை என்ன, பிரச்சனைக்கு தீர்வு என்னங்கிறத என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். ஆனா நீ கேட்கணும். வாயை திறந்து என்ன செய்யணுயா? ஐயா கேட்டாதான் என்ன செய்ய முடியும்? நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம், அழுத பிள்ளை தான் என்ன செய்யுமா? யார்கிட்ட பிடிக்கணும்? ஏசப்பட்ட கேட்கணும். சரி, யாக்கோபு நிருபத்துக்கு வாங்க பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் இப்ப நம்ம வாசித்தோம். தேவனிடத்தில் கேட்க கடவன். 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஆனாலும் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். எப்படி கேட்கணுமாங்க? விசுவாசத்தோட. சந்தேகப்படாம நம்ம எப்படி கேட்கணும்? ஆனா இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க, பார்த்திருக்கீங்களா? ஆனா ஜெபம் பண்ணா நிறைய பேருக்கு சந்தேகம், நம்மெல்லாம் கேட்டா கர்த்தர் தருவாரா? நிறைய பேர் 1 மணி நேரமா ஜெபம் பண்ணுவாங்க, ஆனாலும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கிற மாதிரி அந்த கன்ஃபார்ம், அந்த ஹோப் கிடைக்காது. ஏன் தெரியுமா? அநேகருடைய உள்ளத்துல விசுவாசம் இல்லை. விசுவாசம் எப்ப வரும்? ரோமர் எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். டக்குன்னு வாசிங்க. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். விசுவாசம் கேள்வி, நம்ம தமிழ் பைபிள்ல கேள்வின்னு போட்டுக்க, நான் ஹியரிங், கேட்பதினாலே வரும்.
கேட்பது எதிலிருந்து கேட்கணும்? வேத வசனத்திலிருந்து கேட்கணும். அப்ப நல்லா கவனிக்கணும். உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் அவன் சந்தேகப்படாமல், நிறைய பேர் உள்ளத்தில் இன்னைக்கு நிறைய பேருக்கு பதில பெற்றுக்கொள்ளாததுக்கு காரணம்னா, சிலர் ஜெபிப்பாங்க ஆனா அவங்க உள்ளத்துல பாத்தீங்கன்னா பயம், சந்தேகம், அபிவிசுவாசம், பொறாமைகள், கோபங்கள், எரிச்சல்கள், வெறுப்புகள் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? சிலருக்கு சிலரை பார்த்தாலே நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, காலையில டீயை போட்டுட்டு உங்க பிள்ளைகிட்ட போய் எழுப்பி பாருங்களேன், உங்க பிள்ளை எப்படி இருக்குங்க தெரியுமா உங்களுக்கு? லொல்லுன்னு பேசும். பார்த்துருக்கீங்களா? எப்படி பேசும்? லொல்லுன்னு பேசும். ஏன்னு எதுக்கு எழுப்புறீங்க அப்படிங்கும். நீங்க காலையில போய் ஏதாவது பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, வார்த்தை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கட 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 கடன்னு பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நிறைய பேருடைய உள்ளமும் மைண்டும் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்தேகம், பயம், அபிவிசுவாசம், கோபம், வெறுப்பு, கசப்பு. சிலருக்குள்ள நமக்கு சில வேளை என்ன வரும் பார்த்துருக்கீங்களா? அப்படியே நம்மளை பேசுறவங்கள சாத்து என்ன செய்யணும்? சாத்தனும் போல ஒரு வெறித்தனம் வரும். பார்த்துருக்கீங்களா? என்ன வரும்? வெறித்தனம் என்ன செய்யும்? இப்படிப்பட்ட மனிதன் தேவனிடத்திலிருந்து எதை என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. என் மனதிலையும் என் இருதயத்திலும் கோபம், வெறுப்பு, கசப்பு இருந்தா உங்க ஜெபத்துக்கு நீங்க பதில என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா எலியா ஜெபம்னா பதில் கிடைச்சது. காரணம் என்ன அப்படின்னா, எலியாவின் ஜெபம் அவன் உள்ளத்துல சந்தேகம் கிடையாது. எலியாவின் ஜெபம் அவன் உள்ளத்துல அபிவிசுவாசம் கிடையாது. விசுவாசத்தோடு எலியா என்ன செய்தார் தெரியுமா? ஜெபித்தார். இப்ப நமக்குள்ள சந்தேகம் இருக்கக்கூடாது, அவிசுவாசம் இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது. அப்படின்னா என் உள்ளத்துல, என் மைண்ட்ல விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசம் எப்ப வரும்? தேவ வார்த்தையை மனதில் இருதயத்தில் என்ன செய்யணும்? விதைக்கணும். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் காலையில எந்திரிச்ச உடனே ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் வேத வசனத்தை, ஒரு வசனத்தை 3 தடவை உன் காது கேட்க வாசித்து உன் மைண்டையும் உன் இருதயத்தையும் நீ நிரப்பணும். வேதத்தை நிரப்பின பிறகு நீ ஜெபம் பண்ணி பாரு. உன் ஜெபத்துல சந்தேகம் வராது, உன் ஜெபத்துல பயம் வராது, உன் ஜெபத்துல அவிசுவாசம் வராது, உன் ஜெபத்துல கோபம் வராது, உன் உள்ளத்துல வெறுப்பு வராது. நீ ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருவார். அல்லேலூயா. ஆனா வசனம் இருதயத்திலும் மைண்ட்ல இல்ல அப்படின்னா உன் ஜெபத்துக்கு நீ பதில பெற்றுக்கொள்ள. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இயேசு கிட்ட போனா விடுதலை கிடைக்கும். தெரியுமா தெரியாதா? தெரியும். இயேசு கிட்ட போனா எல்லா அற்புதம் நடக்கும். தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா அற்புதம் நடப்பதில்லை. ஏன் நடப்பதில்லை அப்படின்னா, அநேகருடைய மைண்ட்ல இருதயத்திலோ என்ன கிடையாதுன்னா விசுவாசம் கிடையாது. எந்த விசுவாசம்? வேதத்தை நிரப்புவதன் மூலம், இந்த வேத வசனங்களை அறிந்து கொள்வதன் மூலம் வரக்கூடிய ஃபெய்த் அநேகருடைய உள்ளத்துல கிடையாது. வேதத்தை தியானிப்பதன் மூலம் தான் இந்த விசுவாசம் வரும். என்னத்தை தியானிப்பதன் மூலம்? வேதத்தை வாசிப்பதல்ல. நிறைய பேர் பைபிள் வாசிக்கலாம் அப்படின்னு கேட்டால் பைபிள் வாசித்தேன் பாஸ்டர் அப்படிம்பாங்க. வசனம் ஏதாவது உள்ளத்தில் தங்கி இருக்கான்னு கேளுங்க. என்ன படித்தேன்? மறந்து மறந்து. நல்லா கவனிக்கணும். உன் வாழ்க்கையில எப்ப விசுவாசம் வரும் தெரியுமா? வேத வசன வெளிச்சம் கிடைக்கணும். என்ன கிடைக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம் சார். வேத வசனம் வெளிச்சம் எப்ப கிடைக்கும்? வேதத்தை வாசிக்கிறது வேற, வேதத்தை தியானிப்பது வேற. அதாவது அசை போடும் போதுதான் வேத வெளிச்சம் கிடைக்கும். என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப பிரசங்கத்தை நீங்க கேட்கறீங்க, கேட்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாருன்னா, நீங்க ஏற்கனவே வாசித்த பைபிள் வசனங்கள் தான், ஆனா அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊழியக்காரங்க மூலமா அந்த வேத வசன வெளிச்சத்தை காண்பிக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஃபெய்த், விசுவாசம் என்ன செய்யுது? வருது. விசுவாசம் வரும் பொழுது நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க, நாங்களும் ஜெபிக்க ஆரம்பிக்கும். கர்த்தர் நிரப்புறாரா நிரப்பலையா? புரியுதா? அப்ப வேத வசன வெளிச்சம் எப்ப கிடைக்கும்? மாடு ஆடு பார்த்துருக்கீங்களா? சாப்பிடலாம், சாப்பிட்டு தனியாக போய் உட்காந்து என்ன செய்யும்? கரிச்சு பிடிச்சின்னு சொல்லி உள்ளகள் இருக்கலாம் என்ன செய்யும்? அசை போடும். நீங்க எதை அசை போடுறீங்க? வேத வசனத்தை அசை போடுறீங்களா இல்லை சொந்த கதை, சோக கதை? இன்னைக்கு நிறைய பேர் சொந்த கதை, சோக கதையை கூட யோசிக்கிறதில்ல. செல்போன் கதையை மட்டும்தான் யோசிக்கிறான். அது வேற பிரச்சனை. சரிதானே? இன்னைக்கு நிறைய பேருக்கு அதுக்கு கூட நேரம். என்ன நடந்தாலும் நடந்துட்டு நீங்கள் போய் பாருங்களேன். இப்போ கருமாரி வீடாக இருந்தாலும் சரி, எவனாவது கருமாரி வீட்டில் இப்போ அழுதுகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஐயோ இவங்க போயிட்டாங்களே அப்படின்னு அந்த ஒரு 2 நிமிஷம் அழுகுறான். அதுக்கடுத்து எங்கே போய் உட்காந்துக்கிறான்? எதைத்தான் நோண்டிக்கிட்டு இருக்காங்க? பார்த்துருக்கீங்களா? எதைத்தான் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? வேதத்தை தியானிக்க சொன்னா நம்ம ஆட்கள் எதை தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க?
செல்போனே இரவும் பகலும் தியானமாக இருக்கிறது. அதுவே அவர்கள் மேய்ப்பராக இருக்கிறார்கள். அதுவே அவர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறது. நிறைய பேருக்கு சபை ஆராதனை முடிச்சாலே எதாவது நோண்டுவாங்க. சொல்லுங்க, அப்பாடா ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டோண்டா, ஒரு ஆராதனை முடிச்சு செய்தியும் கொடுத்தாச்சு, இன்னைக்கு போன உடனே நெட்டை என்ன செய்யறோம், என்ன மெசேஜ் வந்திருக்கு என்ன செய்யறோம், அடுத்து ஆமென் அல்லேலூயா என்ன செய்யறோம். வருதா வரலையாங்க? யோசித்து பாருங்க. நம்ம ஆட்கள் வேற எதையாவது தியானிக்கிறானா? பிரச்சனை இருக்குது, இவ்வளவு தேவை இருக்குது, அதை சிந்திக்கிறானா? அது கூட இப்போ காலத்து மக்கள் கிடையாது. சரிதானே? எவ்வளோ மோசமான காலத்துக்குள்ள நம்ம வந்துட்டு பாருங்க. சொந்த கதை சோக கதை கூட சிந்திக்கிறது இல்லை. எந்த கதையை தான் சிந்திக்கிறாங்க? செல்போன் கதையை மட்டும்தான் நிறைய பேர் சிந்திக்கிறாங்க. ஆனால் வேதத்தை தியானம் பண்ணணும். அல்லேலூயா. இதைத்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு சாப்டர் 6 வெர்ஸ் 6 வாசிங்க பார்க்கலாம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி என்ன செய்ய? ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். எப்ப பதில் அளிப்பாரா? வெளியரங்கமா. வெளியரங்கமான என்ன அர்த்தம்னா, உன் கண்கள் காண, உன் பிராக்டிக்கலா நான் அற்புதம் செய்வேங்காரு. ஆனா நீ ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, இந்த டோரை க்ளோஸ் பண்ணணும். எந்த டோரை க்ளோஸ் பண்ணணும்? இருதயமாகிய டோரை என்ன செய்யணும்? க்ளோஸ் பண்ணணும். இந்த டோர் க்ளோஸ் பண்ணியிருக்கமா க்ளோஸ் பண்ணலையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல இருதயத்தின் வாசல் என்ன தெரியுமா உங்களுக்கு? இருதயத்துக்கு வாசல் இருக்குது. நம்ம வீடுன்னு இருந்தால் வாசல் வச்சிருக்கோமா இல்லையாங்க? வச்சிருக்கோம்ல. அப்போ உங்க இருதயத்துக்கு வாசல் என்னது? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இருதயத்துக்கு வாசல் என்ன? செல்போன் மட்டும்தான் பாஸ்ட் எங்களுக்கு இப்போ வாசலே. வேற எதுவுமே எங்களுக்கு என்ன கிடையாது, வாசலே கிடையாது. நாட்டில் நிறைய பேர் உட்காந்து இப்போ இந்த செல்போன் வந்திருந்து எவனுக்குமே சிந்திக்கிற புத்தியே, சுயமா சிந்திக்கிற புத்தியே கிடையாது. ஒரு 100 ரூபாயில இருந்து 20 ரூபாய் கிடைக்க சொன்னா என்ன போடுறாங்க? கால்குலேட்டர் போடுறான். பார்த்துருக்கீங்களா? எவனாவது சிந்திக்கிறானா? ஒரு காலத்தில் 10,000 ரூபாய்க்கு 2,000 ரூபாய் போச்சுன்னு எவ்வளோ தெரியும். இப்போ எதுக்கு எடுத்தாலும் எதுதான் நோண்டுறாங்க. நம்ம கல்வித்துறை அமைச்சர் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம தமிழகத்தில் ஃபெயில் ஆயிடுவாங்கன்னு சொல்லி இந்த வட்டத்திலிருந்து அவர் என்ன சொல்லிட்டார் தெரியுமா? எல்லாரும் எக்ஸாம் எழுதும் பொழுது, கணக்கு எக்ஸாம் எழுதும் போது கால்குலேட்டர் என்ன செய்யலாம்? கொண்டு போகலாம். ஏன்னா எவனுக்குமே என்ன கிடையாது, எவனுக்குமே என்ன கிடையாது, கூட்டுறதும் தெரியாது, கழிக்கிறதும் தெரியாது, பெருக்கிறதும். நம்ம பிள்ளைகிட்ட போய் இப்போ சொல்லி தான் பாருங்களேன். கூட்டிப்பாரு, கழித்து பாரு, பெருக்கி பாருன்னு சொல்லுங்க. பெப்பே தான். எந்த அளவுக்கு செல்போன் நம்மளை மூளையை குழப்பி விட்டுருச்சு பார்த்தீங்களா? அந்த காலத்தில் வந்து ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பாங்க. இப்போ எந்த டிங்கில் வச்சுருக்காங்க? செல்ஃபோனில் தான் வச்சுருக்காங்க. எவ்வளோ ஒரு மோசமான கண்டிஷன் பாருங்க ஐயா. ஹலோ, நீங்கள் உங்கள் டோரை க்ளோஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையானா அது கூட சொல்ல தெரிய மாட்டேங்குது. இந்த கொடுமை எங்கே போய் சொல்கிறது? இருதயத்தின் வாசல் என்ன? கண்கள். இருதயத்தின் வாசல் என்ன? காது. இருதயத்தின் வாசல் என்ன? வாய். இருதயத்தின் வாசல் என்ன? உன் சிந்தனை. நீ எதை பார்க்குறியோ உன் இருதயம் அப்படியே படம் பிடிக்கும். நீ எதை கேட்குறியோ உன் இருதயம் அப்படியே படம் பிடிக்கும். நீ எதை பேசுறியோ உன் இருதயம் என்ன செய்யும்? கதவு அப்படி கேட்ச் பண்ணும். இப்போ இதெல்லாம் டோரை க்ளோஸ் பண்ணணும். காதை க்ளோஸ் பண்ணணும், கண்ணை க்ளோஸ் பண்ணணும், வாயை என்ன செய்யணும்? க்ளோஸ் பண்ணால் நம்ம இருதயம் அடைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் எல்லாரும் வந்து இருதயத்தை அடைச்சி தான் ஜெபம் பண்ணுறீங்களா? எப்படி கண்டுபிடிக்கிறது? அதான் இப்போ முக்கியமான கேள்வி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ண உட்காந்தோடனே பார்த்தீங்கன்னா, ஐயோ சட்டிப்பானை மூடி வச்சோமா மூடி வைக்கலையான்னு தெரியலையே, வீட்டை ஒழுங்காக தான் கதவு பூட்டலாமா பூட்டலையான்னு தெரியலையே, சோத்திரம் ஆண்டவரே, கேஸ் ஆஃப் பண்ணோமா ஆஃப் இல்லையா, அல்லேலூயா, சாவி எடுத்தோமா எடுக்கலையா அப்படின்னு எண்ணங்களாம் அப்படியே ரவுண்ட் அப் பண்ணும். பார்த்துருக்கீங்களா? அது தானே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எதையோ நினச்சிக்கிட்டு இருந்தோம் செய்ய நினச்சேன். ஆனால் ஜெபம் உட்காந்தோடனே அப்படி பட்டியல் என்ன செய்யும்? க்ளீனாக வரும். இந்தந்த வேலையெல்லாம் நீ விட்டுட்டேன், இவங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும்? போன் அடிக்கணும். அப்படி ஜெபத்தை என்ன செய்வாங்க? வாய் தான் சோத்திரம், சிந்தனை மண்டலம் பார்த்தீங்கன்னா அப்படி ஊரெல்லாம் ரவுண்ட் அடிக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ டோரை என்ன செய்யல? சொல்லுங்கய்யா. இதில் என்ன கொடுமை தெரியுமா? நிறைய வீடுகளில் கதவே கிடையாது. என்ன கிடையாது? கதவே இல்லைன்னா தெருவில் போற நாய் என்ன செய்யும்? கடிக்குமா கடிக்காதா? அழுக மட்டும் செய்து
நாய் கடிக்குது, நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன். அவன் வந்து என்ன திட்டுறான், இவன் வந்து திட்டுறான், அவன் இப்படி பண்றான், இப்படி பண்றான். நானும் தான் அழுது பார்க்கிறேன். ஏசப்பா ஒரு பதில் தர கண்டிப்பா தரமாட்டாரு. ஏன் தரமாட்டாருன்னா டோரை என்ன செய்யல. ஹலோ, டோரை க்ளோஸ் பண்ணிருக்கீங்களா? இப்ப இங்க ஆராதனைக்கு வந்தீங்க, எத்தனை பேர் ஆராதனை பண்றதுக்கு முன்னாடி, இன்னைக்கு சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி இருதயத்தையும் மைண்டையும் வேதத்தை நிரப்பிட்டு இங்க வந்தீங்க? அவங்க மட்டும் கையை உயர்த்துக்க பார்க்கலாம். நான் ஜெபம் பண்ணும்போது இயேசு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சார் பாஸ்டர். வேற எந்த நினைவு என்ன செய்யலை. சட்டி பானை மூடி வச்சோமா, மூடி வைக்கலையா, சாப்பிட்டோமா, சாப்பிடலையா, போன உடனே என்ன மட்டன் பிரியாணி பண்றது, சிக்கன் பிரியாணி பண்ணணுமா, அப்படி என்னமே எனக்கு வரல பாஸ்டர் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கையை வைத்துக்க பார்க்கலாம். 2 பேர் எனக்காக இருக்கிறாங்க. அல்லேலூயா. நல்ல வேலை 2 ஆத்துமாவது இருந்துச்சு. சோத்திரம். மற்ற ஆத்துமாக்கெல்லாம் என்னாச்சு? டோரே க்ளோஸ் பண்ணல. இப்ப இவங்க டோரே க்ளோஸ் பண்ணாம இவங்க விழுந்து உருண்டு என்ன ஜெபம் பண்ணாலும் என்ன கிடைக்காது? சொல்லுங்க சார். பதில் கிடைக்காது. என்ன கிடைக்காது? ஆனா நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீ ஜெபம் பண்ணும் போது கதவை க்ளோஸ் பண்ணிட்டு நீ வந்து ஜெபம் பண்ணி பாரு, நான் உன் கண்கள் காண பிராக்டிக்கலா அற்புதம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். அல்லேலூயா. தயவு செய்து சொல்றேன், உன் வாழ்க்கையில பிரச்சனை வருதா, உன் வாழ்க்கையில குழப்பம் வருதா, உன் வாழ்க்கையில போராட்டம் வருதா, உன் வாழ்க்கையில எதையாவது நினைச்சு அழுகிறியா, அழுத நேரத்துல போய் இயேசுகிட்ட அழுத உடனே பதில் கிடைச்ச நினைச்சா நீ ஏமாந்து போவ. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இலவசம். ஆனா நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, நீ அபிஷேகம் பெற்ற பிள்ளை அப்படின்னா கர்த்தர் வந்து என்ன செய்வார் தெரியுமா? வசனத்தின் அடிப்படையில் தான் அவனை பார்ப்பாரு. இதே ரட்சிக்கப்படாதவன் பல குழப்பத்தில் இருக்கலாம், அவன் அழுகலாம், ஒப்பாரி வச்சு அழுகலாம், அவன் அழுதா கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆனா நீ அழுதா கர்த்தர் பதில் தர மாட்டாரு. ஏன் தெரியுமா? அழுகிறதின் அடையாளம் அவிவிசுவாசம். அழுகிறதின் அடையாளம் என்னது? உங்க ஆத்துக்கார கல்யாணம் முடிக்கிறீங்க, சரிதானே? ஆத்துக்கார என்ன செய்றீங்க? கல்யாணம் முடிக்கும் போது இந்த மனுஷன் கடைசி வரைக்கும் என்ன காப்பாற்றுவாரா, இல்லை நடு ரோட்டில் விட்டுருவாரா, சாப்பாடு கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா கல்யாணம் முடிப்பீங்களா? ஆனால் கல்யாணம் கூட சிலர் முடிச்சிருந்தாங்க. ஆனால் கல்யாணம் முடிச்ச பிறகு தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. எப்போ ஸ்டார்ட் ஆகுது? கல்யாணம் முடிச்ச பிறகு தான் நிறைய பேருக்கு சந்தேகமாக வருது. எப்போ வருது? ஹலோ, உங்க வாழ்க்கையில சந்தேகம் வரக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது, சந்தேகம் என்ன செய்யக்கூடாது. அன்றும் சரி இன்றும் சரி ஏசப்படைய கிருபையினால சொல்றேன். நான் பைபிள் காலேஜ் படிக்கும் போதும் சரி, இப்பொழுதும் சரி, எனக்கு பைபிள் காலேஜில் காலையில் 4:45 எழுப்பி விட்டுருவாங்க. 5 மணிக்குள்ளே ரெடி ஆகணும், 5 மணிக்கு சேப்பல் போகணும், 5:45 வரைக்கும் ப்ரேயர் நடக்கும். அடுத்து 6 மணிக்கு டியூட்டி ஸ்டார்ட் ஆகும், 7 மணி வரைக்கும். அடுத்து 1 ஹவரில் சாப்பிட்டு முடிச்சு கிளாஸ் 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிரும். மத்தியானம் 12:45 வரைக்கும் நடக்கும். அதில் 2 மணிக்கு 12 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும், 12 மணிக்கு டியூட்டி சாயந்தரம் ஸ்டார்ட் ஆகும். இப்படி நைட்டு 10 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனாக ஓடிக்கிட்டு இருக்கும். நம்ம உட்கார கூட நேரம் இருக்காது. அந்த மாதிரி ஸ்கூலை காட்டிலும் படுமோசமாக இருக்கும் எங்கள் பைபிள் காலேஜ். ஆனால் இவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்கும், என்னுடைய உள்ளத்தில் என் மைண்டில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியுமா? வேத வசனத்தை. காலையில் 10:45 ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷனில் 15 நிமிஷம் டீ பிரேக் இருக்கும். நான் டீ குடிக்க போக மாட்டேன். எனக்கு அப்போ டீ குடிக்கவே பிடிக்காது, போகவும் மாட்டேன். போகாமல் அந்த 15 நிமிஷம் லைப்ரரியில் போய் உட்காந்து ஸ்பிரிச்சுவல் புக் எடுத்து தியானம் பண்ணுவேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் உள்ளத்தில் வசனம் ஓடும். வேலை நடக்கும். 1 மணி நேரம் 2 ஹவர்ஸ். அந்த 2 ஹவர்ஸில் உள்ளக்கில் வசனம் என்ன செய்யும் தெரியுமா? அசை போட்டு கொண்டே இருப்பேன். இப்படி எனக்கு நேரம் கிடைக்க பண்ணும்போது மத்தியானம் 12:45 கிளாஸ் முடிஞ்சோடனே 15 நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிச்சிருவேன். முதலால் சாப்பாடை போய் நிற்பேன். சாப்பாடுறாமே அப்படின்னு அர்த்தம் இல்லை. எதுக்கு சாப்பிட போகிறேன் அப்படின்னா, முதலால் ஏன் ஓடுவேன் அப்படின்னா, அந்த 15 நிமிஷத்தில் சாப்பிட்டு 1 ஹவர் போய் ஜெபிக்கலாம். நிறைய பேர் தூங்க போயிடுவாங்க. ஆனால் நாங்கள் அந்த நேரத்தில் தூங்க போக மாட்டேன். கர்த்தருடைய கிருபையினால், ஆவியனுடைய பலத்தினால அந்த நேரத்தில் போய் என்ன செய்வேன்னா 15 நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிச்சிருவேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜெப அறைக்கு போய் ஏசப்பா அப்படின்னு தான் சொல்லுவேன். என் கூட சேர்ந்து ஒரு 2-3 பேர் வருவாங்க. ஜெபிக்க தான் ஆரம்பிப்போம். கர்த்தருடைய அபிஷேகம் பார்த்தீங்கன்னா பலமாக இறங்கி வரும். இருதயத்தை நிரப்பிட்டு நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டோம்னா ஆவியனுடைய வல்லமை உடனுக்குடனே என்ன செய்ய முடியும் தெரியுமா? இறங்குவதை பார்க்க முடியும். இருதயத்தை நிரப்பிட்டு நம்ம வந்து தேவனுடைய பிரசன்னத்தை நோக்கி, தேவனை நோக்கி நாம் கூப்பிடுவோம் என்றால் கர்த்தர் கண்கள் காண வெளியரங்கமாக என்ன செய்வார்? அற்புதங்களை செய்வார். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மைண்டையும் நிரப்புறது இல்லை, இருதயத்தை என்ன செய்யறது இல்லை,
இருதயம் என்பது ஆவி, மைண்ட் என்பது ஆத்துமா. இது ரெண்டும் எதனால் நிரப்பப்படணும்? வேத வசனத்தால் நிரப்பப்படணும். வேத வசனத்தை யார் நிரப்பணும்? கர்த்தர் நிரப்ப மாட்டார், நீ தான் நிரப்பணும். யார் தான் நிரப்பணும்? உன் அறிவை நீ தான் நிரப்பணும். இப்ப ஏசப்பா என்னை நிரப்பும் பரிசுத்த ஆவியினால் அப்படின்னா உன் ஆவியை கர்த்தர் நிரப்புவார். ஆனா உன் ஆத்துமாவை வேத வசனத்தால நிரப்பி டோரை க்ளோஸ் பண்ணி ஜெபிக்க வேண்டியது யாருடைய டியூட்டி? ஓன் டியூட்டி. நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தின்று என்ன புறப்படும்? ஜீவ ஊற்று புறப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்யணும் அப்படின்னா உன் டோரை க்ளோஸ் பண்ணி இருக்கணும். டோரை எப்படி க்ளோஸ் பண்றது? நீ எப்பெல்லாம் ஜெபிக்க உட்கார்றியோ உன்னை அலசிப்பார். என் இருதயத்திலையும் என் மைண்ட்லயும் வசனம் நிரப்பப்பட்டிருக்குதா? கடனுக்கு பைபிளை வாசிக்காத, கடன் வாசிக்காத, அது எப்பயாவது ஒருக்கா வாசித்துக்கோ. ஆனா நீ ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு 10 ஒரு 3 வசனம் வாசித்தாலும் திரும்ப 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 ரிப்பீட் பண்ணு, திரும்ப திரும்ப அசைவோடு. பழைய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்தார். மன்னாவை அப்படியே சாப்பிட முடியாது. அந்த மன்னாவை எடுத்து உரல்லையாவது எந்திரத்திலேயாவது அரைச்சி அதுக்கு பிறகு அப்பமாக சுட்டு அதுக்கு பிறகு அவங்க சாப்பிட முடியும். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நீ அசை போட்டால் மட்டும்தான் உனக்கு வெளிச்சம் கிடைக்கும். வெளிச்சம் கிடைச்சா மட்டும்தான் நீ அனுதினமும் சந்திக்கிற பிரச்சனையை எளிதாக உன்னால் தாண்ட. கர்த்தருடைய வேத வசனம் கால்களுக்கு தீமையின் பாதைக்கு வெளிச்சமா இருக்கு என்று வேதம் சொல்கிறது. ஆனா இன்னைக்கு அநேகர் வேத வசனங்களை புரிந்து கொள்வதில்லை. அண்டர்ஸ்டாண்டிங் எப்போ வரும் அப்படின்னா வேதத்தை தியானிக்கும் போது மட்டும்தான் வரும். வேத வசனத்தை மைண்ட்ல நிரப்பணும், இருதயத்துல நிரப்பணும். வேதத்தை நிரப்பி நீ அதுக்கு பிறகு தேவனை நோக்கி கூப்பிட்டு பா. கர்த்தர் வெளியரங்கமா உனக்கு என்ன தருவா? பதில் தருவார். சவால் விட்டு சொல்றேன், வேதத்தை நிரப்பிட்டு நீ தேவனை நோக்கி கூப்பிட்டு பார். கர்த்தரும் கண்கள் காண மிராக்கல் செய்வார். இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவதில்லை. நிறைய குடும்பங்களில் கர்த்தர் அற்புதம் செய்வதில்லை. நிறைய பேர் அழுகிறாங்க, ஜெபிக்கிறாங்க. ஆனா இவங்க மைண்டும் இருதயமும் வேத வசனத்தால் நிரப்பப்பட்டு வரக்கூடிய விசுவாசம் கிடையாது. இவங்களுக்கு சுயமான ஒரு நாலேஜ்னா இயேசு கிட்ட போய் ஜெபம்னா அற்புதம் நடக்கும், இயேசு கிட்ட போனா அது நடக்கும், இது நடக்கும். இந்த விசுவாசம் ஒரிஜினல் விசுவாசம் அல்ல. இந்த வேத வசனத்தை தியானம் பண்ணி இந்த வேத வசனத்தின் வெளிச்சத்தின் மூலம் உனக்கு ஒரு விசுவாசம் வரும் பார்த்தியா, ஃபெய்த். அதுதான் ஒரிஜினல் ஃபெய்த். அந்த ஒரிஜினல் ஃபெய்த்துக்கு தான் கர்த்தர் வெளியரங்கமா என்ன தருவார்? பதில் தர முடியும். வேத வசனம் இல்லாம நீ சும்மா குண்டக்க மண்டக்க இயேசு கிட்ட போன சுகம் கிடைக்கும், இயேசு கிட்ட போன அற்புதம் நடக்கும், இயேசு கிட்ட போன அற்புதம் நடக்குன்னா அது ரட்சிக்கப்படாதவனுக்கு கர்த்தர் செய்வார், ரட்சிக்கப்பட்டவனுக்கு கர்த்தர் செய்ய மாட்டாரு. ரட்சிக்கப்படாதவன் இப்ப தெருவில் நின்று கூப்பிடுறான்னு வச்சுக்கோ, உடனே மிராக்கிள் நடக்கும். ஆனா நீ கூப்பிட்டா கர்த்தர் செய்ய மாட்டாரு. நீ ஆரம்பத்தில் ரட்சிக்கப்படும் போது கர்த்தர் செஞ்சிருப்பாரு. நீ ஆரம்பத்தில் தலைவலியில கூப்பிட்டு ஏசப்பா அற்புதம் செஞ்சிருப்பாரு. ஆரம்பத்தில் கட்டி மறைன்னு ஜெபம் பண்ணிருப்ப, உடனே அற்புதம் செய்வாரு. ஆனா இப்ப செய்ய மாட்டாரு. இப்ப நீ செய்யணும், ஒரிஜினல் விசுவாசம் வேணும். ஒரிஜினல் விசுவாசம் எப்ப வரும்? வேதத்தை என்ன செய்யணும்? தியானம் பண்ணணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு அரை மணி நேரம் கம்பல்சரியா காலையில் 5 மணிக்கு எந்திரிங்க, ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. அரை மணி நேரம் வேதத்தை நிரப்புங்க. அரை மணி நேரம் ஜெபம் பண்ணிப்பார். உன் வாழ்க்கையில் பெரிய சமாதானத்தையும் அன்றைய தினத்தில் நீ நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் உனக்கு காட்டுவதை பார்க்க முடியும். அல்லேலூயா. ஒன்று நல்லா கவனிச்சுக்கணும். உன் ஆத்துமால வசனம் இல்லை அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் உன் ஆவியில கொடுக்கிற வெளிப்பாடை உன்னால பெற்றுக்கொள்ளவே. ஆத்துமால ஃபெய்த் வேணும். ஆத்துமால ஃபெய்த் எப்போ வரும்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5 வீட்டில் போய் வாசிங்க 18 வரைக்கும். அதுக்கடுத்து 23ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் வீட்டில் போய் வாசிங்க. அங்க 2 சம்பவங்களை பார்க்கிறோம். ஒன்று சகரியா ஒரு ஆசாரியனிடத்துல தேவதூதன் சொல்லுகிறான், உன் மனைவி கன்சீவ் ஆகி ஒரு குழந்தை பெறுவாள் அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன சொன்னான் தெரியுமா உங்களுக்கு? சந்தேகம் அவனுக்குள்ள. ஏன்னா எனக்கு வயது அதிகமாகி போச்சு, என் மனைவியும் வயது முதிர்ந்தவளா இருக்கிறா, இதனால எப்படி ஆகும்? அவன் மைண்டும் அவன் இருதயமும் என்ன இருக்குது சொல்லுங்க, என்ன இருக்குது? சந்தேகம் என்ன இருக்குதுங்க? ஆனா அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கான். கவனிக்க வேண்டிய காரியம் நல்லா கவனிக்கணும். அவன் கேட்டது அடையாளம். அவன் கேட்டது என்னது? இது எப்படி ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த மட்டும் வாசிங்க சிஸ்டர். 18ஆம் வசனம் நினைக்கிறேன். அவன் தேவதூதனை பார்த்து சொல்லுவான் பாருங்க, வாசிங்க பார்க்கலாம்.
அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, ஆ, இதை நான் எதினால் அறிவேன்? இதை நான் எதினால் அறிவேன்? நல்லா கவனிக்கணும். இதே கேள்வியை தான் மரியாளும் கேட்பான். ஆனா 2 பேருக்கு வித்தியாசம் இருக்குது. இவன் கேட்டது அடையாளம், இவன் கேட்டது என்னது? சிம்டம்ஸ். ஆனா நல்லா கவனிக்கணும். இதைத்தான் நான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்டவனுக்கு ரட்சிக்கப்படாதவனுக்கு வித்தியாசத்தை கர்த்தர் காட்டுவார். நல்லா கவனிக்கணும். நீ ரட்சிக்கப்பட்டு உனக்கு பைபிள் ஒழுங்கா வசனம்லாம் தெரிஞ்சு நீ இன்னும் சந்தேகத்தோடு உட்கார்ந்து புலம்பினா உன் ஜெபத்துக்கு என்ன கிடைக்காது? பதில் கிடைக்கவே கிடைக்காது. நீ எத்தனை ஊழியக்காரர்கள் வச்சு ஜெபம் பண்ணிக்கலாம், எவ்வளவு பெரிய ஊழியக்காரர்கள் வச்சு ஜெபம் பண்ணிக்கலாம், அது கூட்டத்தில் அபிஷேகம் இறங்கும். ஆனா பிராக்டிக்கலா நடக்காது. நம்ம எதிர்பார்க்கிறது பிராக்டிக்கல். பிராக்டிக்கலா மிராக்கிள் நடக்கணும் அப்படின்னா உனக்குள்ள உண்மையான ஃபெய்த் இருக்கணும். உண்மையான விசுவாசம் எப்ப வரும்னா வேதத்தை இருதயத்துல என்ன செய்யணும்? இருதயத்துல மைண்ட்ல நிரப்பணும். இப்ப இதே கேள்விய இப்ப இவனுக்குள்ள சந்தேகம் வந்தது. அதனால சகரியா என்ன அந்த தேவதூதன் காபிரியல் பார்த்தான், இவன் தேவ திட்டத்தை உடைச்சிருவான்னு சொல்லிட்டு நீ இது பிறக்கம் தட்டி வாயை மூடுறான்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாரு. இப்ப க்ளோஸ் பண்ணிட்டு 27ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா மரியாள்கிட்ட காபிரியல் வருகிறான். காபிரியல் வந்தோடனே இவனும் ஒரு கேள்வி கேட்கிறான். இவன் என்ன கேள்வி கேட்கிறா தெரியுமா? 34ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? நல்லா கவனிக்கணும். மேக்சிமம் நம்ம பார்த்தா ரெண்டுமே ஒண்ணு போல தெரியும், ஆனா ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. சகரியா ஒரு பாஸ்டருக்குள்ள சந்தேகம் இருக்க கூடாது. ஏன்னா ஏற்கனவே பைபிள்ல ஆபிரகாம் 100 வயதா இருக்கும்போது தான் கர்த்தர் என்ன கொடுத்தாரு? குழந்தைய. இந்த வசனம் அவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா ஃபெய்த் இல்ல. ஏன் ஃபெய்த் இல்ல அப்படின்னா நல்லா கவனிக்கணும். நேத்து சாப்பிட்ட சாப்பாடு நேத்தோட முடிஞ்சு, இன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடு இன்னையோட முடியும், நாளைக்கு சாப்பிட்ட சாப்பாடு நாளையோட. ஒவ்வொரு நாள் வேதத்தை தியானிக்கிறது மூலம் நீ ஃபெய்த் என்ன செய்யணும்? வளர்க்கணும். சொல்றது புரியுதா? ஒவ்வொரு நாளும் வேதத்தை என்ன செய்யணும்? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். சில ஊழியர்கள் வரும்போது நம்ம அப்படி விசுவாசத்தில் அப்படி லிஃப்ட் அப் பண்ண மாதிரி தெரியும். ஆனா அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா பழையபடி ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, ஏண்டா பிறந்தோம், ஏண்டா வந்தோம், அந்த ஊழியக்காரர் வரும்போது நல்லா தான் இருந்தேன், இந்த ஊழியக்காரர் வரும்போது நல்லா தான் இருந்தேன், போன வாரம் நான் எப்படி ஆவியில் நிரம்பினேன்னு நினைக்கிறீங்க? அப்படியே நான் உன்னதத்துக்கே என்ன செஞ்சேன்? ஓடி போயிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி படுத்துக்கிடுச்சு பாஸ்டர். வண்டி ஸ்டார்ட் பண்ண யாராவது என்ன செய்ய வேண்டியிருக்குது? பொல்டவர்சரை வச்சு தள்ள வேண்டியிருக்குது. என்ன பண்ண வேண்டியிருக்குது? என்ன செய்ய வேண்டியிருக்குது? தள்ளுனா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயாங்கிறது. தள்ளாட்டினா படுத்து பிளாட் ஆயிருது. வாட் இஸ் தி ரீசன்? என்ன வித்தியாசம் அப்படின்னா, அன்னைக்கு வேத ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு ஆவியானவர் வேத வசனம் வெளிச்சத்தை என்ன செஞ்சாரு? அந்த வெளிச்சம் அன்னைக்கு ஒன்று நடத்துச்சு. அந்த வெளிச்சத்தை வச்சு நீ அடுத்த வாரம் வண்டி என்ன செய்ய முடியாது? ஓட்ட. இப்போ எங்க மூலமா நேத்தும் பேசினார், இப்பயும் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ பேசும்போது உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும். இப்போ வெளிச்சம் கிடைச்சோடனே நாங்கள் உங்களுக்கு ஜெபம் பண்ணுவோம். என்ன இறங்கினா அபிஷேகம் என்ன செய்யும்? பயங்கரமா இறங்கும். நீ இந்த வெளிச்சத்தில் ஹாஹா குளிர் காஞ்சாச்சு. என்ன காஞ்சாச்சு? அப்படியே போய் படுத்து பெட்டில் என்ன செஞ்சிட வேண்டிய சிம்சோனை போல தெளிலால் மடியில் படுத்த மாதிரி படுத்துட்டேன்னு வச்சுக்கோ, வண்டி ஓடாது சார், ஓடாது. பக்கத்தில் எப்படி சொல்லுங்க? படுக்கக்கூடாது, ஜெபம் பண்ணணும். என்ன பண்ணணும்? வேதத்தை என்ன செய்யணும்? தியானம் பண்ணணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மருத்துவன் கொடுக்கிற மட்டன் பிரியாணி சாப்பிட்டே காலத்தை ஓட்டுற கேஸுகள். மட்டன் பிரியாணி சாதாரணமாக கிடைக்குமா? மட்டனை வாங்கிட்டு வந்தோடனே தின்ற முடியுமா? அப்படியே அதில் என்ன செய்யணும்? குழம்பு வைக்க பல ப்ராசஸிங் பண்ண வேண்டி இருக்குது. சூடு பண்ணி டேஸ்ட் பண்ணி மசாலா போட்டு ஒவ்வொருத்தங்களும் வைக்கிற குழம்புக்கு டிஃபரெண்ட் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? சிலர் வைக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா அமிர்தமாக இருக்கும். எனக்கு ஒரு அம்மாவை தெரியும் கோயம்புத்தூரில். அந்த அம்மா தோசை சுடும், அந்த அம்மா சட்னி வைக்கும். நானும் எத்தனை இடங்களில் சாப்பிட்றேன். ஆனால் அவங்க வைக்கிற டேஸ்ட் என்ன செய்ய மாட்டேங்குது. சில ஆட்கள் வச்சாங்கன்னா எப்படி தான் வைக்கிறாங்க, நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது. அவங்க ஊத்துறதும் பார்த்தீங்கன்னா நம்மளும் தான் சொல்கிறோம். நம்மளும் சொல்கிறோம்னா நான் எனக்கு சுடலாம் தெரியாது, அதனால் நீங்கள் ரொம்ப பெருசாக நினைச்சிடாதீங்க. எங்கள் மனைவியை சொல்கிறேன். சொல்லிருக்கேன். அப்போ சிலர் செய்வாங்க பார்த்துருக்கீங்களா? ஆனால் அவங்க செய்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்ட் தெரியும். பார்த்துருக்கீங்களா? அதை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே என்ன செய்யலாம். இது போல தான் வேதத்தை தியானம் பண்ணால் என்ன தோணும்? சாப்பிடலான்னு தோணும்.
ஆனால் நீ ஒழுங்காகவே சமையல் பண்ணலன்னு தெரியுங்க. எனக்கு இன்னொரு சகோதரியை தெரியும். அவங்க வச்சாயின்னு வச்சுக்கோங்க, சாப்பிடாம இருக்கலாச்சும் செஞ்சிடலாமே ஒழிய மட்டன் பக்கமே தலை வச்சு என்ன செய்யக்கூடாது, படுக்கக்கூடாதுன்னு என்ன போகிறோம். பார்த்துருக்கீங்களா? ரெண்டுக்கு என்னையா வித்தியாசம்? ஒழுங்கா ப்ராசஸிங் பண்ணியிருக்கணும், அப்போ ஒழுங்கா அரைச்சு என்ன செய்யணும், கொடுக்கணும். இப்போ எங்கள் மூலமாக தேவ வார்த்தை கேட்கும்போது உங்களுக்கு அமிர்தமாக தெரியும். அப்படின்னா நாங்கள் ஒழுங்காக என்ன செஞ்சுருக்கோம்னு அர்த்தம், அசை போட்டிருக்கோம்னு அர்த்தம். என்ன போட்டிருக்கோம் சார்? அரைச்சி மாவா கொடுத்தா தான் நீங்கள் சாப்பிடுவீங்க. நான் அரிசியை கொண்டு வந்து சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சாப்பிட முடியுமா? அதுதான் அதோடைய அர்த்தம். வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. வேதத்தை என்ன செய்யணும், மைண்டில் இருதயத்தில் என்ன செய்யணும், தியானம் பண்ணணும். இப்போ 2 பேருக்கு வித்தியாசம் என்ன? சகரியாவுக்கு எலிசபெத்துக்கு என்ன வித்தியாசம்? சகரியா வேத வசனத்தை மறந்துட்டாரு. என்னத்தை மறந்துட்டாரு சொல்லுங்க? அன்னைக்கு வேதத்தை நிரப்பி மைண்டில் வெளிச்சம் இல்லை, வெளிச்சம் இல்லாதனால சந்தேகம் வருது. என்ன வருது? ஆனால் இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, கர்த்தருக்கு ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. நல்லா கவனிக்கணும். இப்போ நீங்களும் தான் சபைக்கு வர்றீங்க, நீங்களும் தான் என்ன செய்றீங்க, ஆராதனை பண்றீங்க. ஆனா பிராக்டிக்கலா என்ன நடக்க மாட்டேங்க? அற்புதம் வந்து பாயவும் சேரவும் தேய்ச்சிட்டு என்ன செய்றீங்க, புரியுதா? ஆனா மரியாளுக்கு மிராக்கிள் நடக்குது. என்னையா 2 பேருக்கு வித்தியாசம்? மரியாள் கேட்கிறா, எனக்கும் கல்யாணம் முடியலையா, எப்படியா நடக்கும்? மரியாள் கேட்டது விளக்கம், அவன் சகரியா கேட்டது அடையாளம். சகரியா கேட்டது என்னது? விளக்கம். நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை கொண்டு வரும். விளக்கம் என்னத்தை கொண்டு வரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வசனத்தை, இப்ப நீங்களும் தான் பைபிள் வாசித்தீங்க, இப்ப என் மூலமா ஆவியானவர் பேசும்போது உங்களுக்கு இப்ப என்ன செய்யறாருன்னா, வசனத்தை என்ன செய்யறாரு, விளக்கம் கொடுக்கிறார். விளக்கம் கொடுக்கும் போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபெய்த் வரும். என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா நம்ம ஆட்கள் வசனத்தை அப்படியா படிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? கிறிஸ்டினா மாறிட்டேன், வழி இல்லை வாஸ்தர், தினமும் 2 பைபிள் 2 அதிகாரம் படிப்பேன், கடை கடை குடு 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 குடு. என்ன படித்தோம் தெரியாது. பார்த்துருக்கீங்களா? அதை தியானிக்கிற பழக்கம் டோட்டலாகவே படித்ததெல்லாம் என்ன செய்யுது. ஆனால் மற்றவன் யாராவது இவங்களை சண்டை போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, 10 வருஷம் ஆனாலும் அந்த அப்படியே ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பாங்க. அவள் அன்னைக்கு என்ன பேசுனா தெரியுமா உங்களுக்கு? ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? ஆண்கள் வந்து எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க, ஆனால் பெண்கள் நன்மையை மறப்பாங்களுடைய தீமையை ஜென்மத்தில் என்ன செய்வதில்லை, எதை மறப்பதில்லை. 10 வருஷம் ஆனாலும் அப்படி ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பாங்க. அவங்க பேசின வார்த்தை முதற்கொண்டு. நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா, எங்களை மாதிரி ஆட்களை விட்டிங்கன்னா, ஃபோன் பேசிக்கிற போது மனைவிமார்கள் முன்னாடியே வந்து சொல்லுவாங்க, அதை வாங்கிட்டு வந்துருங்க, இதை வாங்கிட்டு வந்துருங்க, அதை வாங்கிட்டு. நாங்களும் வழி இல்லாமல் ஃபோனும் பேசிக்கிட்டு இருப்போம், கேட்டுக்கிட்டு இருப்போம். பார்த்தீங்களா? சரி சரிங்க, கீழே இறங்கும் போதே மறந்துடும், என்ன செஞ்சிடும். ஆனால் நம்ம பெண்களுக்கு ஒரு விசேஷ கிருபை இருக்குது தெரியுமா உங்களுக்கு? என்ன கிருபைன்னு கேட்குறீங்களா? நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன செய்வாங்க தெரியுமா? அங்கே வந்து அடுப்பில் என்ன செய்வாங்கன்னா, ஏதாவது கிண்டி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. எங்கிட்ட ஃபோன் இப்படியே என்ன செய்யும் இருக்கும், அப்படி பேச. அங்கிட்டு பிள்ளை வந்து யாங்கியான்னு என்ன செய்யும், கூப்பிடும். ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதையும் கிண்டி விட்டுட்டு இங்கேயும் ஃபோனில் அக்கா சொல்லுங்கக்கா, ரைட் ஓகே, அது கூப்பிடும். உடனே பாலை என்ன செய்வாங்க தெரியுமா, பாட்டில் ஊற்றுவாங்க. ஊற்றிட்டு போய் என்ன செய்வாங்க தெரியுமா, அதுட்டு என்ன செய்வாங்க, அங்கேயும் வேலை நடக்கும், இங்கேயும் சமையல் வேலை நடக்கும், இங்கேயும் ஃபோன் வேலை என்ன செய்யும் நடக்கும். அதுக்கடுத்து ஏதாவது துணியை துவைக்கணும்னா அது போய் என்ன செய்வாங்க போட்டு. ஒரே நேரத்தில் 4 வேலை க்ளீனாக செய்வாங்கப்பா. ஆனால் நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தில் ஒரு வேலை மட்டும்தான் என்ன செய்ய முடியும். புரியுதா உங்களுக்கு? உண்மையா இல்லையா? ஆண்களுக்கு ஒரு நேரத்தில் எத்தனை வேலை தான் செய்ய தெரியும். ஆனால் நம்ம ஆட்கள் ஃபிங்கர் டிப்பில் ஒரே நேரத்தில் 4 வேலை 5 வேலை க்ளீனாக செய்வாங்க. அது மாதிரி நம்ம ஆண்களை விட்டிங்கன்னா தேவைப்பட்டால் கவலைப்படுவாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் ஒன்று விடாமல் கவலைப்படுவாங்க. எப்படி கவலைப்படுவாங்க? நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்காரு ஒன்றுக்கு என்ன செய்யக்கூடாது. ஆனால் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, ஒன்று விடாமல் கவலைப்படணும். பெண்களை போய் பார்த்துக்கோங்க, எப்படி ஒன்று விடாமல் கவலைப்படுவாங்க. ஏறுறதுலேருந்து உட்கார்றதுலேருந்து, அதுவும் பிள்ளைக்கு சுகம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஐயையோ இவங்க கவலையின் மொத்த ரூபமாகவே என்ன செஞ்சிருவாங்க, மாறிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த ஆத்துமா என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? அது மாதிரி நம்ம ஆண்கள் கிட்ட ஒரு வார்த்தையை போட்டால் மேக்சிமம் நாங்கள் சொல்கிறது வந்து மெஜாரிட்டி 90%. எத்தனை சதவீதம்? 10% எக்ஸெப்ட் இருக்கும். பெண்கள்லேயும் இருப்பாங்க, ஆண்கள் இருப்பாங்க. ஆனால் நேச்சர் அப்படின்னு எடுத்திங்கன்னா
ஆண்கள் வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பாலை வந்து தூக்கி எறிஞ்சிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கல்லோ பாலோ தூக்கி எறிகிறீங்க. இப்போ இந்த சுபத்தில் எரிஞ்சால் ரிட்டன் என்ன செய்யும் வரும். இது யாருன்னா பெண்கள்கிட்ட ஒரு வார்த்தையை நீங்கள் போட்டிங்கன்னா சரவெடி மாதிரி என்ன செய்யும், கடை மூஞ்சில் சத்து சிவகாசி சரவடி அடிக்கும் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஒரு வார்த்தை விட்டீங்கன்னா அதுக்கடுத்து அவங்க பேசுவாங்க பாருங்க. நீங்கள் பேசவே திணறி கொஞ்ச நேரத்தில் அம்மா விட்டு எஸ்கேப் அப்படின்னு நினைச்சுவீங்க, ஓடிடுவீங்க. ஆனால் ஆண்களை விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மெச்சாரிட்டி நாங்கள் சொல்வது வந்து 90%. எத்தனை சதவீதம்? 10% எக்ஸெப்ட் இருக்குது, அதை லிஸ்ட்லேயே சேர்க்கக்கூடாது. ஓகே, ஆண்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, ஒரு பாலை வந்து கிணத்துக்குள்ளே தூக்கி போடுற மாதிரி. கிணத்துக்குள்ளே போனால் ரிட்டர்ன் வருமா சொல்லுங்க? அவ்வளவுதான். இதான் நிறைய பேருடைய நிலைமை என்னது? என்ன பாஸ் எங்களையே சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குதா? மனைவிமார்கள் மெஜாரிட்டி நீங்க பார்த்துருக்கீங்கன்னா, கணவனாரை சுயமாவே சிந்திக்க விட மாட்டாங்க. என்ன செய்ய விட மாட்டாங்க? சிந்திக்க விடுறாங்களோ இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? காலையில் நீங்கள் சர்ச்சை கிளம்பும் போதே தெரியும். ஏங்க இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், சரிம்மா, போயிட்டு வரும்போது இதை என்ன செய்யறோம், இவருக்குன்னு ஒரு சுய திட்டமே என்ன செய்யாது சொல்லுங்க, என்ன செய்யாது? இருக்கும் நினைக்கிறீங்க. கணவனாட்டு நிறைய பேர் இருக்காருங்க, 90% கணவனாருக்கு சுயமாவே எதுவுமே என்ன செய்ய தெரியாது. ஏன்னா அவங்க சிந்திக்கவே விட மாட்டாங்க. போன் பேசிக்கிட்டே இருக்கும்போது யார்ட்டையாவது ஒரு பிளானை சொல்லுவாங்க, இந்த நம்ம செஞ்சிடலாம்னு சொல்லி. அவங்க பேசும்போது அங்கேருந்து ஒரு ஆர்டர் வரும், இப்படிலாம் செய்யக்கூடாது, அப்படி என்ன செய்யணும். உடனே ஒரு போன் வச்ச உடனே சரிம்மா நம்ம எப்படி செஞ்சிருவோம் அப்படிம்பாரு. பார்த்துருக்கீங்களா? எதையுமே என்ன செய்ய விட மாட்டாங்க. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் நல்ல பிள்ளைங்கன்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? ஹலோ, தயவு செய்து சொல்கிறேன், வேதத்தை நிரப்புங்க, வெளிச்சம் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? இப்போ மரியாள் கேட்டது விளக்கம். இது வரைக்கும் ஒரு கன்னிப்பெண் கன்சீவ் ஆனதை பைபிளில் என்ன செய்யப்படலை, எழுதப்படலை. இப்போ தேவதூதன் வெளிச்சம் கொடுக்குறான். ஏம்மா, பரிசுத்த ஆவியானவர் மேலே இறங்குவாருமா, அப்பொழுது நீ என்ன செய்வ அப்படின்னா தேவகுமாரனை இயேசுவை பெற்றெடுப்பேன்னு ஒரு விளக்கம் கொடுக்க. விளக்கம் கொடுத்தோன்னே, நான் இதோ ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு என்ன செய்ய கடவுது, ஆக கடவுது அப்படின்னு அர்ப்பணிப்பா பாருங்க. அர்ப்பணிச்ச உடனே மரியாள் வந்து எலிசபெத் வீட்டுக்கு போவா. எலிசபெத் வந்து ஏற்கனவே கன்சீவா இருப்பாளா, இவ வீட்டுக்குள்ளதான் நுழைவா. பரிசுத்தாவியானவர் எலிசபெத் மேல இறங்குவார். இறங்கின உடனே சொல்வார், விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். உன் வாழ்க்கையில சந்தேகம் மைண்ட்ல இறுதியில் இருந்தா நீ தேவனிடத்திலிருந்து எதை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள. ஆனா சந்தேகம் வரக்கூடாது, அவிவிசுவாசம் வரக்கூடாது, கோபம் வரக்கூடாது, வெறிச்சல் வரக்கூடாது. அப்படின்னா நீ எதனால நிரப்பணும்? வசனத்தால என்ன செய்யணும்? நிரப்பணும். இதுக்கே நமக்கு இவ்வளவு நேரம் என்ன செஞ்சு போச்சு, ஆகிப்போச்சு. சரி, எலியாவை நீங்க பாருங்களேன். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படின்னு சொல்வாரு. அடுத்து 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 46ல இருந்து வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 41ல இருந்து 46 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, எலியா என்பவர் என்ன செய்வார்னா கர்மேல் பருவத்தில் இறங்கி மேலே ஏறி அவர் என்ன செய்வார்னா ஜோம் பண்ணுவார். முதல்ல ஜோம் பண்ணோடனே தன் ஊழியக்காரன் நோக்கி, எப்பா நீ போய் பாருப்பா அப்படின்னா, அவன் போய் பார்த்துட்டு வந்து சொல்லுவான், என்ன இருக்கு, ஒரு மேகமும் என்ன செய்யல, அறிகுறியே தெரியலன்னு சொல்லி. சரிதானே? அவன் எத்தனை முறை எலியா ஜோம் பண்ணார் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை முறை ஜோம் பண்ணாரு? 7 முறை தானா? நிறைய பேர் தப்பு தான் பண்றீங்க. ஏன்னா பாஸ்டர்ஸ்மார்களும் தப்பா பிரசங்கம் பண்ணியிருந்தாங்க. எத்தனை முறை ஜோம் பண்ணா தெரியுமா? 8 முறை ஜோம் பண்ணாரு. எத்தனை முறை? ஃபர்ஸ்ட் ஜோம் பண்ணிட்டு அனுப்பி விடுறான், அதுக்கடுத்து பின்னும் 7 முறை அவன் ஜோம் பண்றான். தெரியுமா உங்களுக்கு? நம்ம பிரசங்கம் கேட்டு பழக்க தோஷம் ஆகிப்போச்சு. என்ன ஆகிப்போச்சு? இப்போ நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஒரு 2 தடவை, நாங்களாக இருந்தாலுமே சொல்கிறேன், சரிதானே, ஒரு 3 தடவை ஜோம் பண்ணி பார்ப்பேன். யாராவது ஜோம் பண்ணா, ஆண்டவரே இந்த ஆத்மா என்ன செய்யும், சுகமாக்கும் ஆண்டவரே, அற்புதம் என்ன செய்யும் ஆண்டவரே, செய்யும் சொல்லி 8 முறைலாம் என்ன செய்ய மாட்டோம். ஆனால் எலியா பாருங்க, பின்னும் என்ன செய்ய போய் பார்ப்பா அப்படின்னு 7ஆவது முறை அவன் சொல்றான், உள்ளங்க அளவு என்ன செய்யுது, அது வரையில் அவன் இருதயத்திலையும் மைண்டிலும் என்ன இல்லை, சந்தேகம், அபிவிசுவாசம். இப்ப இத்தனைக்கும் கர்த்தர் வந்து என்ன சொல்ற தெரியுமா? 18ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, எப்பா நீ ஆகாபுக்கு முன்னாடி போய் உன்னை போய் காண்பி, நான் தேசத்தில் என்ன தரப்போறேன், மழைய. கர்த்தரிடத்திலிருந்து ஏற்கனவே வெளிப்பாடெல்லாம் வந்துருச்சு. வெளிப்பாடு வந்த பிறகு அவன் ஜெபத்தை நிப்பாட்டல, கண்ணால பாக்கு வரையிலும். எப்ப பாக்கு வரையிலுங்க?
நல்லா கவனிக்கணும், நம்ம ஆண்டவர் எப்பயுமே அவர் வசனத்துக்கு மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும். அப்ப இந்த எலியா நம்மை போல பாடுள்ள மனிதன் தான். ஆனா டோரை க்ளோஸ் பண்ணியிருந்தார். எதை க்ளோஸ் பண்ணியிருந்தார் சொல்லுங்க பார்க்கலாம். டோர், இந்த டோரும் க்ளோஸ் ஆயிருந்தது, இந்த டோரும். சிம்டம்ஸ் அவர் பார்க்கல. அடையாளத்தை பார்த்தாரா? பார்க்கல. அடையாளத்தை நான் பார்க்க வரையிலும் நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு அவர் ஜெபத்தை விடல. அது எப்படிப்பட்ட ஜெபம் தெரியுமா? அவர் கற்ப வேதனை ஜெபம் என்று வேத பண்டிதர் சொல்றாங்க. ஒரு குழந்தை டெலிவரி ஆகும்போது எந்த வேதனைப்படுமோ அந்த அளவுக்கு அவர் முழங்கால் பட என்ன செய்தார்? ஜெபித்தார். கண்கள் காண கர்த்தர் அற்புதம் செய்தார். அல்லேலூயா.